வணக்கம். டெட் எக்ஸாம் 2025 கேட்ட கேள்வி 7:5 ப்ரொபோர்ஷனல் டு x:25 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 7:5 இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பிராக்ஷனா மாத்தி எழுதிக்கலாம், அதாவது பின்னமா எழுதிக்கலாம். 7:5 நம்ம 7/5 எழுதிக்கலாம். அடுத்தீங்க நமக்கு ப்ரொபோர்ஷனல் இருக்கா, நமக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவல்னு போட்டுக்கலாம். x:25 இருக்கு, இதை நம்ம x/25 எழுதிக்கலாமா, x/25. அடுத்து நம்ம காமனோட தான் கட் பண்ணலாம் பாருங்க. 4 5 5 5 25. அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கும், ஈக்குவல் டு x/5 இருக்கு. நமக்கு தேவையானது x தான். அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த 5 நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். நமக்கு 5 இங்க வகுத்துல இருக்கு, அப்ப இங்க வரும்போது பெருக்கலா வந்துருமா. அப்ப நமக்கு x ஈக்குவல் டு 7 பெருக்கல் 5 வரும். 7 5 என்ன வரும், 35 வருமா, 35. அப்ப நமக்கு x ஓட மதிப்பு 35 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொண்டு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு நமக்கு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2x 4x 6x 8x 10x இன் இடைநிலை அளவு 24 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இடைநிலைனா மீடியன் அர்த்தம். நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு கேள்வியில நம்பருக்கு பதிலா இந்த மாதிரி x வச்சு கொடுத்திருக்காங்க, 2x 4x 6xன்னு. இப்ப நம்ம பொதுவா இடைநிலை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிற நம்பர்லாம் எடுத்து ஏறு வரிசை இல்ல இறங்க வரிசையில ஏதாவது ஒண்ணுல பாத்தீங்கன்னா வரிசை எடுத்து எழுத வேண்டியதான். நமக்கு கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வரிசையா கொடுத்துட்டாங்க ஏறு வரிசையிலேயே, அப்புறம் எடுத்து வரிசையை எழுதிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே வரலாம். முதல் நம்பரு அப்புறம் கடைசி நம்பரு, அதே மாதிரி ரெண்டாவது நம்பரு கடைசி ரெண்டாவது நம்பரு. அப்ப நம்ம மிச்சம் பாத்தீங்கன்னா 6x கிடைக்குது. அப்ப நமக்கு 6x தான் என்னது தேவையான இடைநிலை. நமக்கு கேள்வியில இடைநிலை பாத்தீங்கன்னா 24 கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இந்த 6x ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 24. அப்ப நமக்கு x ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாமா, 1 6 6 4 6 24. அப்ப நம்ம x ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 4ன்னு கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல எக்ஸோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/2 × b × h. இதுல b-னா பிரெத்னு அர்த்தம், பிரெத்னா அடிப்பக்கம், அடுத்து h-னா ஹைட், நமக்கு உயரம்னு அர்த்தம். இப்ப நமக்கு கேள்வியில பாத்தீங்கன்னா முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு இருக்கா, 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப என்ன போட்டுக்கலாம், ஏனா 108 போட்டுக்கலாம். அடுத்து அடிப்பக்கம் அது நமக்கு 18 சென்டிமீட்டர் இருக்குது. அப்ப நமக்கு பீனா என்னது 18 போட்டுக்கலாம். அடுத்து ஹெச்னா உயரம், நமக்கு அது என்னன்னு தெரியாது. இப்ப நமக்கு உள்ளது எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பாருங்க. முதல்ல ஏனா என்னது 108 இருக்கா, 108 போட்டுக்கலாம். 108 ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் பி நமக்கு 18 இருக்கு, 18 போட்டுக்கலாம். அடுத்து ஹெச் நமக்கு தெரியாது, அப்படியே போட்டுக்கலாம். இப்ப நம்ம என்ன கட் பண்ணலாம் பாருங்க, 4 2 2 9 2 18. அடுத்து திரும்பி இந்த 2 கட் பண்ணலாம் பாருங்க, 1 9 9 10 நமக்கு ஒரு முறை இருக்குது, மிச்சம் 1 18 நமக்கு 2 முறை இருக்குது, 12. அப்ப நமக்கு ஹெச்சோட மதிப்பு என்ன கிடைக்குது, 12ன்னு கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சி இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. பலகோணத்தின் பக்கங்கள் 6 எனில் அதன் மூலை விட்டங்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு இந்த மாதிரி பலகோணத்தோட பக்கங்கள் கொடுத்து அதோட மூலை விட்டம் என்னன்னு கேட்பாங்க. நமக்கு இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம இதை பண்றதுக்கு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா n × n-3/2. நமக்கு இதுல n அப்படின்னா என்னன்னா அந்த பக்கங்களோட எண்ணிக்கை. நமக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல பக்கங்கள் 6 கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்னோட மதிப்பு பாத்தீங்கன்னா 6, n = 6. இப்ப நம்ம இந்த ஃபார்முலால n-க்கு பதிலா 6 போட்டு எழுதலாமா. முதல்ல இருக்கு n இருக்கு, அப்ப என்ன போட்டுக்கலாம், 6 போட்டுக்கலாம். அடுத்து பிராக்கெட் இருக்கு, அடுத்து திரும்ப n இருக்கு, n 6 தானே, 6 போட்டுக்கலாம். அடுத்து -3 இருக்கு, அடுத்து /2 இருக்கு. இப்ப நம்ம 2 கட் பண்ணலாம் பாருங்க, 4 2 2 2 6. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க 3 வருது. 6ல 3 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 3 வருமா. அப்ப நமக்கு இங்க 3 வரும். நமக்கு பிராக்கெட் அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 3 × 3 அப்படின்னா 3 9. அப்ப நமக்கு இங்க 9 வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த 9 என்னது, அதோட மூலைவிடங்களோட எண்ணிக்கை. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு நமக்கு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் எனில் 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு கார் இருக்கு. அந்த கார் பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்துல போதாம். சரியா, நமக்கு 2 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் போதாம். இப்ப நம்ம இதுல இருந்து 1 கிலோமீட்டர் எவ்வளவுன்னு பாக்கலாமா. நம்ம ரெண்டையுமே 2 கட் பண்ணலாம் பாருங்க. 4 2 2 9 நமக்கு 4 முறை வரும், மிச்சம் 1 10 நமக்கு 5 முறை வரும். அப்ப நமக்கு 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் போதாம். நமக்கு கேள்வியில 225 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் 45 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல கடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 225 நம்ம 45ஆல வகுத்து தரலாம். 45ஆல நம்ம ரெண்டையுமே 5ஆல கட் பண்ணலாம் பாருங்க. 9 45 வருமா, 9. 22ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 முறை வரும், 20னா மிச்சம் 2 இருக்கும். 25 நமக்கு 5 முறை வருமா, 5. இப்ப நம்ம திரும்பியுமே ரெண்டையுமே 9 கட் பண்ணலாம் பாருங்க. 1 9 9 5 9 45. அப்ப நமக்கு 5ன்னு கிடைக்குது.
அப்ப அந்த கார் பாத்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்துல கடக்குமா. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி 180 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தை கடக்கும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. m = 8 மற்றும் n = -3 எனில் m + n - mn என்பதன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு m ஓட மதிப்பு 8ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து n ஓட மதிப்பு 3 சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணலாமா? இப்ப நம்ம m இருக்கு, mனா 8 தானே, 8 போட்டுக்கலாம். அடுத்து பிளஸ் இருக்கு, நம்ம பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்து n இருக்கு, n என்னது -3, -3. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அடுத்து m n இருக்கு. நமக்கு m n m பெருக்கல் n அர்த்தம். இது நம்ம பெருக்கல்னு அர்த்தம். நம்ம m னா 8 இருக்கு, 8 போட்டுக்கலாம். அடுத்து n னா -3 இருக்கா, -3. இப்ப நமக்கு 8 பிளஸ் -3 இருக்கு. இங்க நமக்கு பிளஸ் இருக்கு, இங்க நமக்கு மைனஸ் இருக்கு. நமக்கு ஒரே சிம்பிளா இருந்தா நம்ம பிளஸ் போடணும், வேற சிம்பிளா இருந்தா நம்ம மைனஸ் போடணும். இங்க நமக்கு ஒரே சிம்பிளா இருக்கா, இல்ல. நமக்கு ரெண்டுமே வேற சிம்பிள். அப்ப என்ன போடணும், நம்ம ஏதாவது மைனஸ் போட்டுக்கணுமா, -3 இருக்கு, இங்க நமக்கு 8 இருக்கு. அடுத்து இங்க மைனஸ் போட்டுக்கலாம். 8 -3 நம்ம ரெண்டு பெருக்கலுக்கு அர்த்தம். 8 3 24 வருமா, 24. மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. நமக்கு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஏன்னா ஒரே சிம்பிள்னா பிளஸ் வருமா, என்ன போட்டுக்கலாம். நம்ம இங்க பிளஸ் போட்டுக்கலாம். 24. இங்க நமக்கு 8 -3 நம்ம 8ல 3 கழிக்கும் நமக்கு 5 வருமா, 5 போட்டுக்கலாம். 5 + 24 நம்ம ரெண்டையும் கூட்டும் போது 24 25 26 27 28 29 நமக்கு 29 வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். நமக்கு இதுல முக்கியமா தெரிய வேண்டியது, நமக்கு ரெண்டுமே ஒரே சிம்பிளா இருந்தா நம்ம பிளஸ் போடணும், வேற சிம்பிளா இருந்தா நம்ம மைனஸ் போடணும். நமக்கு இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு நமக்கு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு சதுரத்தோடையும் செவ்வகத்தோட சுற்றளவுகளுக்கான விதம் தான் கேட்டிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு இஸ்டு செவ்வகத்தின் சுற்றளவு தான். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் பண்றதுக்கு நமக்கு 2 ஃபார்முலா தேவை. நமக்கு சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4a. அதே மாதிரி செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 × l + b. இப்ப நம்ம இந்த அளவுலாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சதுரத்தின் பக்கம் வந்து 6 சென்டிமீட்டரா, 4 பெருக்கல் ஏனா என்னது 6 இருக்கா, 6 போட்டுக்கலாம். இஸ்டு அடுத்து செவ்வகத்தோட சுற்றளவு இங்க நமக்கு 2 இருக்கு, 2 போட்டுக்கலாம். அடுத்து கேள்வியில செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டரா, நீளம்னா L எவ்வளவு இருக்கு, 10 இருக்கா, 10 சென்டிமீட்டர் பிளஸ் அகலம் வந்து 4 சென்டிமீட்டரா, அகலம்னா b நமக்கு b எவ்வளவு இருக்கு, 4 இருக்கா, 4 போட்டுக்கலாம். 4. இப்ப நமக்கு ரெண்டுமே ரேஷியோல தான் இருக்கு, நம்ம ரெண்டுமே கட் பண்ணிக்க முடியும். 2 2 2 2 4. அப்ப நமக்கு 2 12 வருமா, 12 போட்டுக்கலாம். இஸ்டு 10 + 4 14 வருமா, 14. இப்ப இது 2 பாத்தீங்கன்னா நமக்கு 2 கட் ஆகுமா, 6 2 12 வருமா, 6. 7 2 14 அப்ப 7 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 6:7ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் ஏ ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு நமக்கு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3 10 17 24 அப் டு 213 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 14வது உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம எடுத்து இங்க எழுதிக்கலாம். இப்ப நமக்கு 3 பாத்தீங்கன்னா 10 மாதிரி இருக்கு. நம்ம 3ல இருந்து நம்ம 7 கூட்டும்போது நமக்கு 10 வருமா, அப்ப நமக்கு இங்க 7 கூட்டிருக்காங்க +7. அடுத்து பாத்தீங்கன்னா 10 17 நமக்கு 10ல இருந்து நம்ம 7 கூட்டும்போது நமக்கு 17 வருமா, +7. அடுத்து 17ல இருந்து நம்ம 7 கூட்டும்போது நமக்கு 24 வருமா, அப்ப நமக்கு இங்க நம்ம 7 கூட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஒவ்வொன்னே பாத்தீங்கன்னா 7 7 கூட்டிட்டே போயிருக்காங்க. நமக்கு இதான் பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது. இப்ப நமக்கு கேள்வியில கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இறுதி உறுப்பிலிருந்து 14வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதான் இறுதி உறுப்பு. நமக்கு இதுல இருந்து 14வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போகணும். அப்ப நமக்கு 213க்கு முந்தைய உறுப்பு என்னவா இருக்கும், நம்ம இதுல இருந்து என்ன பண்ணுவோம், 7 மட்டும் கழிக்க வேண்டியதான். இதனால பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கழிச்சிட்டே போக வேண்டியதான். அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 206 வருமா, 206. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இதுல இருந்து 7 கழிக்க வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், 7 7 கழிச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி கழிச்சிட்டு போகும்போது நமக்கு 14வது உறுப்பு என்ன கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி 7 7 கழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வரிசையா. நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு தப்பே வராது. நம்ம இதை இன்னும் ஃபாஸ்டா பண்ண என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 14வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்குது. நம்ம இதுல இருந்து 13 உறுப்பு என்ன பண்ணணும், முன்னாடி போகணும். அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நமக்கு 13 நம்பர் முன்னாடி போகணும். ஒவ்வொன்றும் எல்ல பாத்தீங்கன்னா 7 நம்பர் தாண்டி போகணும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 7ஆல பெருக்கிடலாமா. நமக்கு தேவையானது 14வது உறுப்பு. நமக்கு அதுல ஒரு உறுப்பு இருக்குது. நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா இன்னும் 13 உறுப்பு முன்னாடி போகணும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த 13ஆல பெருக்க வேண்டியதான். எதை பெருக்கணும், நம்ம இந்த வித்தியாசத்தை பெருக்கணும். நமக்கு 13 7 91 வருமா, 91. இப்ப நம்ம இந்த 213ல இருந்து இந்த 91 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. நம்ம 3ல 1 கழிக்கும் போது நமக்கு 2 வருமா, 2. அடுத்து 21 நம்ம 9 கழிக்கும் போது நமக்கு 12 வருமா, 12. அப்ப நமக்கு இறுதி உறுப்புல இருந்து 14வது உறுப்பு பாத்தீங்கன்னா 122 கிடைக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா கழிச்சும் பண்ணலாம், இல்ல நம்ம இந்த மாதிரி மொத்தமா பெருக்கியும் பண்ணலாம். நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 122 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.
பிபனோசி தொடரில் 10வது மற்றும் 12வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு இந்த பிபனோசி தொடர் அப்படின்னா நமக்கு மொதல் 2 நம்பர் வந்து 1 1ன்னு வரும். முதல் நம்பர் 1 தான், அடுத்த நம்பர் 1 தான். நமக்கு இந்த 2 நம்பர் தெரிஞ்சா போதும், நம்ம இதை வச்சு எல்லாத்தையுமே பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த 2 நம்பர் தெரியும் 1 1 சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்த நம்பர் வரை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பரையுமே கூட்டணும். அப்ப என்ன வரும்? 1 + 1 2 வருமா? அப்ப நமக்கு 2 தான் அடுத்த நம்பர். இப்போ நம்ம இங்க பண்ண மாதிரி இந்த 2ஐயும் கூட்டணும். 1 + 2 என்ன வரும்? நமக்கு 3 வருமா? 3 தான் அடுத்த நம்பர். இப்போ நம்ம அடுத்த நம்பர் என்ன பண்ணலாம்? இந்த 2ஐயும் கூட்டலாம். 2 + 3 என்ன வரும்? 5 வரும். நமக்கு தான் அடுத்த நம்பர். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 2 நம்பரையும் கூட்டலாம். 3 + 5னா 8 வருமா? நமக்கு 8 தான் அடுத்த நம்பர். அடுத்து பாத்தீங்கன்னா 5 + 8 13 13 வந்துட்டு. அடுத்து 8 + 13 21 வருமா? 21 அடுத்த நம்பர். நம்ம இந்த மாதிரி 2 நம்பரா கூட்டி போட வேண்டியதான். நமக்கு இதான் பிபனோசி தொடர். நமக்கு இதுல 10வது உறுப்புக்கும் 12வது உறுப்புக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வித்தியாசம்னா 2ஐயும் கழிச்சு வர நம்பர். இப்போ நம்ம 10வது உறுப்புனா என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. நமக்கு 10வது பாத்தீங்கன்னா 55ன்னு வருது. 55. 12வது பாத்தீங்கன்னா 11 12. நமக்கு 144ன்னு வருது. நம்ம இது ரெண்டுமே கழிக்க வேண்டியதான். நமக்கு இதான் பெரிய நம்பர். என்ன பண்ணலாம்? நம்ம இதுல இருந்து கழிக்கலாமா? 144 கழித்தல் 55. நமக்கு 4 5 கழிக்க முடியாது. இங்க நம்ம கடன் வாங்கிக்கலாம். திரும்ப 4 5 கழிக்க முடியாது. நம்ம கடன் வாங்கிக்கலாம். அப்ப நமக்கு இங்கே பாத்தீங்கன்னா 13 வரும். இங்க நமக்கு 14 வரும். 14 நம்ம 5 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 9 வருமா? 9. 13 நம்ம 5 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 8 வருமா? 8. அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 89 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி 6வது மற்றும் 9வது உறுப்புகளோட வித்தியாசம் என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3x/3⁻³ = 243 எனில் x = என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து அது மேல ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழே உள்ளது பேஸ்ன்னு அர்த்தம், மேல உள்ளது பவர்னு அர்த்தம். நமக்கு 2 பேஸுமே சேமா இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா நம்ம பேஸ் அப்படியே எழுதிட்டு அந்த 2 பவரையுமே கழிச்சு எழுதிக்கலாம். இப்ப நம்ம இதே மாதிரி இதை பண்ணலாம் பாருங்க. இங்க நமக்கு பேஸ் பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. என்ன பண்ணலாம்? 3 அப்படியே எழுதிக்கலாம். பவர் என்ன பண்ணிக்கணும்? கழிச்சு எழுதிக்கணும். இங்க நமக்கு x இருக்கு, x போட்டுக்கலாம். இங்க நமக்கு -3 இருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. திரும்பி நம்ம கழிக்கும் போது மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நமக்கு -3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா +3ன்னு வந்துடும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா = 243 இருக்கு. இப்ப நம்ம இந்த 243 பாத்தீங்களா, இதை நம்ம 3 வர்ற மாதிரி எடுத்து எழுத போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 243 நம்ம 3ஆல இந்த டேம் மெத்தட்ல போடலாம். பாத்தீங்கன்னா இந்த 24 நமக்கு 8 முறை இருக்கும். பாத்தீங்கன்னா 3ல ஒரு முறை இருக்கும் 81. திரும்ப நம்ம இதை 3 போடலாம். 8ல நமக்கு பாத்தீங்கன்னா 2 முறை இருக்குது 6. மிச்சம் நமக்கு 2 வருமா? 21. அப்ப நமக்கு இதுல 7 முறை வரும். இது பாத்தீங்கன்னா 3 போடலாம். நமக்கு 9 3 27 வரும். அப்ப 9 போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 3 போடலாம் பாருங்க. 3 9 3 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 3 × 3 × 3 × 3 × 3 வருது. நமக்கு 3 பாத்தீங்கன்னா 5 முறை வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இதை 3⁻5 எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 223 பதிலா 3⁻5 போட்டுக்கலாம். இங்க நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 3⁻x+3 இருக்கு. இப்ப நமக்கு 2 பேஸுமே சேமா இருக்குது, ஈக்குவல்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த 2 பவருமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கும்னு அர்த்தம். நம்ம இந்த 2 பேஸையும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். x+3 = 5ன்னு எழுதிக்கலாம். பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவருமே ஈக்குவலா இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது x தான். என்ன பண்ணலாம்னா இந்த +3 நம்ம இங்க கொண்டு வர போறோம். நமக்கு +3 வரும்போது -3 வருமா? அப்ப நமக்கு 5 -3 வரும். நம்ம 5ல 3 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 2 கிடைக்கும். அப்ப நமக்கு x ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல x ஓட மதிப்பு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க.